டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு விரத சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இன்னைக்கு வந்து இனிப்பு வகையில செஞ்சு கொடுக்கலாம் ஹஸ்பண்ட்க்குன்னு சொல்லிட்டு தான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊறிடுச்சு இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து அடுப்புல எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதுல வந்து சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் வந்து சேர்க்கிறேன். சோ இதுல வந்து குங்குமப்பூவும் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்கல. ஒரு கஸ்டர்ட் மாதிரி தான் வந்து பண்றேன். அதுவும் அரை இனிப்பா தான் நான் வந்து போட்டிருக்கேன். சோ அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கிறேன். மாதுளம் பழம், இது எது எந்த பழம் வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாதாம நல்லா வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி பாயாசம் மாதிரி பண்ணிருக்கோம்ல அதுல தூவி விட்டுட்டு ஒரு கிளாஸும் வச்சாச்சு. அதை எடுத்து அவங்களே தேவையான அளவுக்கு குடிச்சுப்பாங்க. அதுலயே ஆப்பிளும் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேக்கு இப்படிதான் வந்து கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.